மும்மொழி கொள்கை மூலம் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை அளிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 280 கோடி ரூபாயில் 47 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 497 கோடி ரூபாயில் 5 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 50,606 பயனாளிகளுக்கு 508 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் எனவும், கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளதாகவும் கூறினார். தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு விளங்கி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை ஒழிக்க முயற்சி நடக்கிறது எனவும், 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதனை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது எனவும் கூறினார்.